இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலான ஸ்குரில் கேஜ் மோட்டர்லலாம் ஸ்டார்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் வந்து ஸ்டேட்டரில் போகிற கரண்ட்டை கண்ட்ரோல் செய்யுது. ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது ஸ்லிப்பரிங் மோட்டரில் ரோட்டரோட கரண்ட்டை கண்ட்ரோல் செய்யுது. இதோட டயக்ராமும் ஒயர் கனெக்ஷனும் சொல்லுவார். இப்போ நம்ம இந்த டயக்ராம் வச்சு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மூணு ஃபேஸுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணுறோம். இது ஆர் பேஸ் ஒயர், எல்லோ, ப்ளூ, நியூட்ரலாக காமனாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கிட்டில் ஆர்ஒய்பின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து R1, R2, R3 நியூட்ரலை வந்து காமனாக கனெக்ட் பண்ணிட்டாச்சு. அதேமாதிரி ரோட்டார் ரெசிஸ்டன்ஸில் S1, S2, S3 கொடுத்துருக்காங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. T1 வந்து S1, T2 வந்து S2, T3 வந்து S3. இப்போ இந்த T1, T2, T3 கொடுத்துக்கிட்டு வந்து எதுக்குன்னா இந்த RYB இருக்கிறதுனால இதை வந்து காமனாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஆரை வந்து T1லேயும், ஒய்யை வந்து T2லேயும், பியை வந்து T3லேயும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு கான்டக்டரை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட கனெக்ஷன் எக்ஸ் கான்டக்டர் கனெக்ஷன்லாம் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ் கான்டக்டில் வந்து 2 காமன் டெர்மினல், 2 ஃபேஸ் டெர்மினல். எக்ஸோட ஃபேஸை வந்து எக்ஸ் ஃபேஸுக்கு கொடுத்துட்டோம். அதேமாதிரி ஒரு காமனை எடுத்து காமனில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ரிட்டன் அதேமாரி இன்னொரு காமனை எடுத்து காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸில் கனெக்ட் பண்ணுறோம். இதே கனெக்ஷன் தான் ஒய்க்கும் ஜட்டுக்கும் வரணும். இதுதான் ஒயரிங் டயக்ராம் கனெக்ஷன். பவர் சப்ளை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் புஷ் பட்டன் அமுத்தினோன்னா மெயின் கான்டக்டரும் எக்ஸ் கான்டக்டரும் எனர்ஜைஸ் ஆகும். இந்த எக்ஸ் கான்டாக்டில் செட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்ச பிறகு ஒய் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும். அதே மாதிரி ஒய் கான்டாக்டில் செட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்ச பிறகு இசட் கான்டக்டர், அதாவது தேர்ட் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. இதில் என்னென்னா ஒரு கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டர் ஸ்பீடு ஏறும். அதே மாதிரி தேர்ட் இசட் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகும்போது மோட்டார் ஃபுல் ஸ்பீடு, அதாவது அதோட ரேட்டட் ஸ்பீடுக்கு சுற்றுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே 2 கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. செட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்சோன்னே ஒய் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிடுச்சு. ஒய் கான்டக்டரில் செட் பண்ணியிருக்க டைம் முடிஞ்ச பிறகு இசட் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகுது. இசட் கான்டக்டர் எனர்ஜைஸ் ஆகிட்ட பிறகு மோட்டார் அதோட ரேட்டட் ஸ்பீடுக்கு சுற்றுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிபிபிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.